ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடிக்கு செல் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக்கு வந்து பயங்கரமாக வந்து காய்ச்சல் வந்து அடிக்கி. அப்படி வந்து காய்ச்சல் அடிக்கும் போது முத்து வந்து கேட்குறாங்க, எது காய்ச்சல் அடிக்கும், உனக்கு என்ன பிரச்சனை, என்ன செய்யுது, வா ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோம் நம்ம மீனா வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சீதா வந்து நான் அடிச்சிட்டேன், அதை நினச்சி தான் நான் கவலைப்பட்டுருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டோன்னே எல்லா உண்மையும் வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவள் புருஷனை வந்து நீங்கள் தான் ஆள் வச்சு செட் பண்ணி அடித்து நீங்களே வந்து காப்பாற்றுற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. அதுவும் இல்லாமல் அப்புறம் நீங்கள் உங்களை வந்து ரவுடின்ற மாதிரிலாம் சொன்னால் தான் நான் அடிச்சிட்டேன் கோவத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே முத்து இருந்துட்டு சொல்கிறாரு, சீதா மேலே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சீதா வந்து அப்படி பேச வச்சதே பார்த்திங்கன்னா அவன் அந்த அருண்ன்றவன் தான். ஏன்னா அவன் வந்து ஏதோ வந்து கேம் வந்து விளாண்டுட்டு இருக்கான். என் மேலே உள்ள வந்து கோவத்தை வந்து நேரடியாக காமிக்காமல் அவன் சீதா மூலியமாக வந்து அவன் வந்து இது பண்ணியிருக்கான். சீதா நம்மளை வந்து பிரிக்கிறக்கா வந்து ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம முத்து வந்து சொல்கிறா. சொன்னோன்னே ஓ அப்படிலாம் நடக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீதாவோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீதாவுக்கு கால் பண்ணி, எனக்கா எதுக்கா இப்படி கோச்சிட்டு போகிறேன், இதுக்கு முன்னாடி இப்படிலாம் உங்களுக்கு சண்டை வந்ததே கிடையாது, உனக்கு எனக்கு கூட சண்டை வந்திருக்கு, ஆனால் அவளுக்கு உனக்கு சண்டை வந்ததே கிடையாது, இப்படி நீ கோவப்படுற, உன்னை அடிச்சிட்டால அப்படின்னு சொன்னோன்னு பார்த்திங்கன்னா நம்ம சீதா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. என்னை இப்படி அடித்ததே இல்லை, இவ்வளோ நாள் நான் பிரிஞ்சதும் இல்லை, சண்டை போட்டதும் இல்லை, அவள் வந்து என்னை இப்படி அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்கிறான். அடித்தது கூட அவளுக்கு எனக்கு பெருசாக தெரியல, அவளுக்கு வந்து எனக்கு என்னை அடிக்க உரிமை இருக்குது, ஆனால் அவள் பக்கம் வந்து எந்த நியாயமும் இல்லை, அதனால தான் நான் பார்க்குறேன், அவள் மட்டும் அவள் புருஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா, அதனால தான் நான் என் புருஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சீதா வந்து அவங்க தம்பிக்கிட்ட வந்து ஃபோனில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி நீ எதையும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே இப்போ போய்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.